ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. என் தங்க பிள்ளையே, இந்த வராகி உனக்கு ஒரு சவால் விடுகிறேன். என்ன தெரியுமா? நீ இந்த வராகியின் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னுடைய வாக்கினை நீ முழுமையாக கேட்பாயானால் நிச்சயமாக நான் சொல்கின்ற அந்த தேதியில் உன்னை தேடி நீ எந்த வாழ்க்கை வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த வாழ்க்கை உன் கைகளில் வந்து கிடைக்கப் போகிறது. என் குழந்தையின் ஆசையை நிறைவேற்றுவதில் இந்த வராகியை மிஞ்சியவர் வேறு யாரும் கிடையாது. என் பிள்ளைக்கு ஆசைப்பட்டதை செய்து தர வேண்டும் என்று நான் எப்பொழுதுமே மனதார விரும்புகிறேன். என் குழந்தையும் அதை பெறுவதற்கு எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. அதை தருகின்ற நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, நீ தயாராக இரு. உன் வராகி உன் கைகளில் ஒப்படைக்க வந்து கொண்டிருக்கிறேன். நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் சேர்ப்பிக்க நான் வந்து கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, இந்த உலகமே தலைகீழாக திரும்பி போனாலும் அதை நினைத்து நீ கவலை கொள்ளாதே. மறுபக்கத்தில் இன்னும் அழகான ஒரு வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ எப்பொழுதுமே எதன் மீது அதிக கவனம் செலுத்துகின்றாயோ அது உன் வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டே போகும். உன்னை மிக விரைவாக வந்து சேர்ந்துவிடும். நீ எது வேண்டும் என்று அதிக கவனம் செலுத்தினாயோ அதுதான் உன்னை வந்து சேரும். உதாரணத்திற்கு, நீ பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தினால் பிரச்சனைகள் தான் உன்னை தேடி வரும். பிரச்சனைகள் தான் உன் வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டே செல்லும். அதுபோல நீ வாய்ப்புகள் மீது அதிக கவனம் செலுத்துவாயானால் நிச்சயமாக அந்த வாய்ப்புகள் உனக்கு அதிகமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அது உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, உன்னை யாரெல்லாம் புரிந்து கொண்டார்களோ, யாரெல்லாம் உன் அன்பினை உணர்ந்து கொண்டார்களோ அவர்களிடம் உனது தேவை என்பதை பற்றி நீ வெளிப்படையாக சொல்லலாம். ஏனென்றால் அவர்கள் ஒருபோதும் உன்னை குறைத்து மதிப்பிட மாட்டார்கள். உன்னுடைய தேவை என்னவென்பதை அவர்கள் நிச்சயமாக உனக்கு தர வேண்டும் என்று அவர்களும் முயற்சி செய்வார்கள். அதனால் என் குழந்தையே, நீ இது போன்ற மனிதர்களை உன்னுடன் அதிகமாக சேர்த்து வைத்துக்கொள். நல்ல குணங்கள் கொண்டவர்கள் உனக்கு ஒருபோதும் எந்தவித தீமையையும் செய்துவிட மாட்டார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே. என் தங்கமே, அனைவரையும் நீ நேசிக்க வேண்டும். யார் உன்னுடன் பழகினாலும் எல்லோரையும் நீ கள்ளம் கபடம் இல்லாத அன்போடு நீ நேசிக்க வேண்டும். ஆனால் அதில் சிலரை மட்டும்தான் நீ நம்ப வேண்டும். எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடக் கூடாது. அதில் யாராவது ஒருவருடைய நடவடிக்கை உனக்கு பிடித்திருக்கிறது என்றால் அவர்களை நீ பின்பற்றி செல். அவரோடு இருந்து அவர்களிடம் இருக்கின்ற நல்ல குணங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். யார் ஒருவர் உனக்கு உதவி செய்வார், யார் ஒருவர் உனக்கு நல்ல விஷயங்களை கற்றுத்தருவார், யார் மூலமாக உனக்கு நல்ல செயல்கள் நடக்கும், யார் மூலமாக உனக்கு உதவிகள் எல்லாம் தேடி வரும், இந்த தாயானவள் யார் மூலமாக உனக்கு அதை தருவேன் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் அந்த ஒருவர் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவரை நீ பின்பற்றி நடப்பாயானால் உனக்கு நல்ல செயல்களும் நல்ல எண்ணங்களை மட்டுமே அவர் புகுத்துவார். என் தங்கமே, அவரை பின்பற்றி வருவாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உன் தாயானவள் இது உனக்கு நான் தருகின்ற சத்திய வாக்கு மட்டுமல்ல, இது தெய்வ வாக்கு என்பதை நீ மறந்துவிடாதே. என் தங்கமே, உன் மனதிற்குள் இருக்கின்ற தூய்மையான எண்ணங்கள், உன்னுடைய துணிச்சலான செயல்கள், இவை இரண்டுமே எப்பொழுதுமே உனக்கு இருக்குமாயின் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக சிறந்து விளங்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். அதனால் எப்பொழுதுமே மனதில் நல்ல தூய்மையையும் நல்ல துணிச்சலான எண்ணங்களையும் நீ கொண்டிருக்க வேண்டும் என்று உன் வராகி அம்மா உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குகிறேன். என் தங்கமே, நேர்மையானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு
எங்கு சென்றாலும் பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். பிரச்சனைகள் அவரை விட்டு வைப்பதில்லை, அவர்களை துரத்தி கொண்டேதான் இருக்கும். அதனால் இது போன்ற காரியங்கள் உனக்கு நடக்கிறது என்பதற்காக உன்னுடைய நேர்மையை மட்டும் நீ ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது. உனக்கு மற்றவர்கள் முன்னால் நடிக்க தெரியாது. அதனால் உன்னுடைய நேர்மையை நீ ஒருபோதும் மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாதே. என் தங்கமே, உனக்கு வலிகள் வாழ்க்கை அதிகமாக தந்தாலும் நிச்சயமாக நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். இதையெல்லாம் பொறுத்து நீ இந்த வாழ்க்கையை வென்று காட்டுவாய். ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒரு நாள் உன் முன்னால் வந்து மண்டியிட்டு நிற்கும். உன்னுடைய தன்னம்பிக்கையை கண்டு அது உன்னிடம் வந்து மண்டியிடும். என் குழந்தையே, அந்த நாளுக்காக நீ காத்திருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை நீ வென்று காட்ட வேண்டும். நீ நினைத்த வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைக்க உன் வராகியானவள் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பேன். நீ உன்னுடைய உறுதுணையில் மட்டும் ஒருபோதும் தளரவிடக்கூடாது. என் குழந்தையே, நாளைக்கு எல்லாமே நல்லபடியாக வாழ்க்கையில் மாறிவிடும் என்ற நம்பிக்கையோடு தானே நீ ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி கொண்டே செல்கின்றாய். அதுபோல என் தங்கமே, ஒருவேளை நாளை உனக்கு மாறாவிட்டாலும் அதனை நீ சமாளிக்க முடியும் என்று எப்பொழுது நினைக்கிறாயோ அதுதான் உன்னுடைய தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கை உனக்குள் இருக்குமானால் உன்னுடைய ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக மட்டும்தான் அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, எல்லாம் சரியாகிவிடும் என்ற உன்னுடைய நம்பிக்கை நிச்சயம் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் என்று நினைப்பதுதான் தன்னம்பிக்கை. எல்லாம் சரி செய்து தானாக நம்மிடம் வர வேண்டும் என்று நீ நினைப்பாய் அல்லவா? அதுதான் இந்த வாழ்க்கை என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றையும் சரி செய்து இந்த வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டுதான் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் போல் இருக்க வேண்டும். பிரச்சனைகள் எந்த திசையில் இருந்து எப்படி வந்து தாக்கும் என்பது உனக்கு ஒருபோதும் தெரிவதில்லை. ஆனால் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமே உனக்கு அதிகமாக தான் வந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, இது போன்று வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நல்லபடியாக எதிர்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நீ நினைப்பதுதான் இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான முழுமையான அர்த்தம் என்பதை உணர்ந்து கொள். என் தங்கமே, எவன் ஒருவன் பயப்படுகிறானோ அவன் கவலையோடு தான் தினம் தினம் போராடி கொண்டு இருக்க வேண்டும். பயந்து பயந்து அந்த கவலையோடு வாழ்வதை விட அதனை எதிர்த்து நீ துணிந்து நிற்பாயானால், நடப்பது நடக்கட்டும் என்று நீ நினைப்பாயானால் நிச்சயமாக அவன்தான் அந்த வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறான். ஒரு நாள் நிச்சயமாக அந்த வாழ்க்கையில் வெற்றியினை பெறப்போகிறான் என்பது அர்த்தம். என் தங்க பிள்ளையே, நீ நினைக்கலாம், எத்தனை நாள் இன்னும் போராட வேண்டும், இன்னும் எத்தனை காலம் நான் போராட வேண்டும் என்று நினைக்கிறாய் தாயே. உனக்கான அனுபவங்கள் நல்லபடியாக உனக்கு கிடைக்கும் வரை இந்த வாழ்க்கையை இனிமேல் நல்லபடியாக வாழ்ந்துவிடலாம் என்ற நம்பிக்கை உணர்வுகள் உனக்குள் வரும் வரை நீ எத்தனை காலம் கடந்து வந்தாலும் நமக்கானது நம்மை வந்து சேரும் என்ற நம்பிக்கை உனக்குள் ஆணித்தனமாக இருக்கும் வரை இந்த தாயானவள் நிச்சயமாக உன்னோடு துணையிருந்து நீ நினைத்த அனைத்தையும் உனக்கு செய்து தருவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. நீ எப்போது இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நான் வாழ்ந்து காட்டுவேன், எனக்கு துணையாக யாரும் வேண்டாம் என்று நினைக்கிறாயோ அன்று உன் தாய் உனக்கு கை கொடுப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. என் தங்கமே, திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செய்வதுதான் வெற்றிக்கு வழிவகுக்குமே தவிர நீ அதை பாதையில் விட்டு விட்டு ஓடி சென்றால் நிச்சயமாக அந்த வெற்றியும் உன்னை விட்டு ஓடி சென்றுவிடும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நீ நினைத்த வாழ்க்கை நீ நினைத்தது போல உன் கைகளில் வந்து சேர வேண்டுமானால் நீ அதன் பின்னே வெற்றியை தேடி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய ஓட்டத்தை நீ ஒருபோதும் நிறுத்திவிடாதே. வெற்றி உன் கைகளை நிச்சயமாக தழுவும். நீ நினைத்த வாழ்க்கை உன்னுடைய விருப்பப்படி உன் கைகளில் வந்து சேரும். உன் தாய் உனக்கான நல்ல நாளை நான் எப்பொழுதோ குறித்து வைத்து விட்டேன்.
இப்பொழுது உனக்கு தெரிவித்து விட்டேன். நீ அந்த நாளை நோக்கி அமைதியாக உட்கார்ந்து நகர்ந்து செல்லாதே. நான் சொன்ன இந்த முயற்சியையும் நான் சொன்ன இந்த வாய்ப்பையும் நீ நன்றாக பயன்படுத்தி கொள்வாயானால் அந்த நாள் உன்னதமாகும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ மறக்க முடியாத நாளாக இந்த தாய் உனக்கு மாற்றி தந்துவிடுவாள் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே. அதனால் நீ விடாமுயற்சியோடு ஒவ்வொரு செயல்களையும் செய்து கொண்டே இரு. இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் அருளும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்க பிள்ளையே, நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.